அனைவருக்கும் வணக்கம். மேஷ லக்னம் இல்லைன்னா மேஷ ராசி இவங்களுடைய கேரக்டர், இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். மேஷ லக்னம்னாக்கா நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லான்னு போட்டிருக்கிறத லக்னம்னு சொல்லுவோம், சந்திரன் இருக்கக்கூடியதை ராசின்னு சொல்லுவோம். இப்போ மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் அடக்கம். இந்த 3 நட்சத்திரங்களுடைய குணங்கள் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கும். மேஷ ராசியோடைய உருவம் பார்த்தீங்கன்னா ஆடு எப்படி நுனிப்புல் மேயறதுன்ற மாதிரி ஆட்டுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மேஷ ராசிக்காரவங்க ரொம்ப அவசரக்காரவங்களாக இருப்பாங்க. எதையும் பற்றி பின்விளைவுகளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்கிறது வீதியோடைய ஆரம்பம். ஏன்னா காலபுருஷனுக்கு அது முதல் ராசி. காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசி தான் முதல் ராசின்றதுனால அது வீதியோடைய ஆரம்பமாக இருக்குது. வீதியோடைய ஃபர்ஸ்ட் வீடாக இவங்களுடைய வீடு இருக்கும். மேஷ ராசிக்காரவங்களுக்கு எப்பயுமே பக்கத்து வீட்டுக்காரவங்களால ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் சந்து, எங்கள் காம்பவுண்ட் தாண்டி உங்கள் செடி வந்துருச்சு, உங்கள் பறவை வந்துருச்சு, உங்கள் நாய் வந்துருச்சு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக மேஷ ராசிக்காரவங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் இருக்கும். மேஷ ராசி, மேஷ லக்னம் இல்லைனா மேஷ லக்னம் ராசி இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிங்கிறது ஒரு பள்ளமான ராசி. இங்கே கண்டிப்பாக மழை தண்ணிங்கிறது கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். மழை தண்ணி ஒதுங்கக்கூடிய இடமா இருக்கும். திருடர்கள்லாம் ஒளிஞ்சிக்கிறதுக்கோ பதுங்கிக்கிறதுக்கோ வாய்ப்பு நிறைய இருக்கும். அப்போ திருட்டு சம்மந்தமான பொருட்களை ஒளிச்சு வைக்கக்கூடிய இடமாவும் இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரவங்க, மேஷ லக்னத்துக்காரவங்க இல்லைன்னா அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இடம் வாங்கும்போது நல்ல ஆழமாக உழுது பார்த்தா மேபி ஏதாவது புதையல் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை இருக்கும். இல்லைன்னா வீட்டு முன்னாடி செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க, ஜல்லிக்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் ஒரு காம்பவுண்ட் சவுரி ஏதாவது ஒரு பக்கம் பூசாமல் இருக்கும், பூசாத மண் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் செடி வைக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தினால செம்மண் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த மேஷ ராசிக்காரவங்க, மேஷ லக்னத்துக்காரவங்க இருப்பாங்க. இந்த ராசி லக்னம் கொண்ட நபர்களை வீட்டில் யாராவது செல்லமாக குட்டின்னு கூப்பிடக்கூடிய பழக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காவலர் குடியிருப்பு, கவர்மெண்ட் பில்டிங்ஸு இதெல்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபயர் சர்வீஸ், ஃபயர் ஸ்டேஷன்ஸ் இருக்கலாம். இல்லாட்டி இவங்க குடும்பத்தில் யாராவது கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு மேஷ ராசிக்காரவங்க, மேஷ லக்னத்துக்காரவங்களுக்கு இருக்கு. மேஷ ராசிங்கிறது காலபுருஷனுக்கு தலை பாகத்தை குறிக்கக்கூடியது. காலபுருஷனுக்கு தலை பாகம்ன்றப்போ இந்த மேஷ லக்னம் செவ்வாயினுடைய ராசியாகவும் இருக்குது, செவ்வாயினுடைய வீடாக இருக்குது. இவங்களுக்கு தலையில் ஏதாவது அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். அடுத்தது இது ஒரு வறண்ட ராசி. வறண்ட ராசின்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு இடமாவும் இருக்கும். மேஷ ராசி லக்னம் நபர்கள் அதில் யார் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரயோஜனம் கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு போர் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வருமானு பார்த்தாக்கா தண்ணி வரத்துக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. பாழடைஞ்ச பில்டிங்காக இருக்கலாம். அது ஏதோ ஒரு பயன்படுத்தாமல் ஒரு குடோன் மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல குடோன் மாதிரி இருக்கக்கூடிய இடமும் இருக்கலாம். மேஷ ராசிங்கிறது ஒரு வறண்ட ராசின்னு சொல்லிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 7ஆம் அதிபதி போயிட்டு மேஷ ராசியில் உட்கார்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனைவியால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. மனைவி ஒன்று சமைக்க தெரியாமல், மனைவி எந்த உதவியும் செய்யாமல், இல்லைன்னா பொருளாதார வகையில் மனைவியால் உதவி இல்லாமல் இருக்கலாம். இது 9ஆம் அதிபதி போயிட்டு மேஷ ராசியில் மேஷ லக்னத்தில் உட்காந்துட்டாக்கா மேஷம்ன்ற வீட்டில் போயிட்டு 9ஆம் அதிபதி உட்காந்துருக்காருன்னா தந்தையால் இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. 5ஆம் அதிபதி உட்காந்துருந்தா அவங்க பிள்ளைங்களால் அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேஷ ராசி, மேஷ லக்னம் மட்டும் இல்லை, பொதுவாகவே 7ஆம் அதிபதிக்கு மேஷம், தனுசு, கும்பம் இது 3மே ஒரு பயன்படாத இடம்ன்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா மேஷ ராசிங்கிறது வறண்ட இடம், எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு இடமா இருக்கும். அதே நேரம் தனுசு ராசின்றது ஒரு சாமியார் ராசி, கும்பராசிங்கிறது சன்னியாசி ராசி. இதில் போயிட்டு 7ஆம் அதிபதி உட்காந்துருந்தா என்ன ஆகும்? அவங்களால மனைவியாலேயோ இல்லாட்டி கணவனாலேயோ எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. மேஷத்தில் போயிட்டு 9ஆம் அதிபதி உட்காந்துடுறாரு அப்படின்னா அப்பாவோட சொத்து இவருக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக அப்பாவனுடைய சொத்து இவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில்
மேஷத்தில் பார்த்திங்கன்னா சனி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அதிகமான வேலைக்காரங்களை போட்டு வேலை செய்யக்கூடாது, கூட்டு தொழில் செய்யக்கூடாது. கூட்டு தொழில் செஞ்சால் கண்டிப்பாக அது நஷ்டத்துலேயும் கஷ்டத்துலேயும் போய் முடியக்கூடியதாக இருக்கும். இவங்களுக்கு மேஷ ராசிக்காரவங்களுக்கு பொதுவாகவே மருத்துவ குணம் இருக்கும். ஏன்னா இதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி குமாரர்கள் ஒரு நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தவர்கள். அதனால் இவங்களுக்கு மருத்துவ குணம்ன்றது இருக்கும். அதே நேரத்தில் கருக்கலைப்பு செஞ்சதையும் மேஷ ராசி மேஷ லக்னம்ன்றது சொல்லும். ரெட்டை பிறவிகள் இருக்காங்க, குடும்பத்தில் ஒரு ரெட்டை பிறவி இருக்காங்கன்னாலும் மேஷ ராசி மேஷ லக்னத்தை வச்சு நம்ம அந்த குடும்பத்தில் யாராவது ரெட்டை பிறவிகள் மேஷ ராசி மேஷ லக்னம் இருக்கக்கூடிய நபர்களுடைய குடும்பத்தில் வம்சத்தில் யாராவது இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா லக்னம் மகரம் தான், ஆனால் மேஷம்ன்றது இவங்களுடைய 4ஆம் வீடாக வருது. மகர ராசி மகர லக்னம் இருக்கவங்களுக்கு 4ஆம் வீடு மேஷ ராசியாக வருது. இந்த மேஷத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதியான சூரியன் இருக்கார். அதனோட 4ஆம் அதிபதியான 4 + 11 இது ரெண்டுத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் கூட இருக்கார். ஸோ அஷ்டமாதிபதி 8னாலே ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தை சொல்லக்கூடியது. அது மறைவு ஸ்தானம் இல்லையா 8. அப்போ 8ங்கிறது ஒரு திருட்டுத்தனத்தை சொல்லக்கூடியது. 4ங்கிறது வீட்டுக்கிட்ட போயிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு திருட்டு ஸ்தானம் அதிபதி போயிட்டு உட்கார்றாருன்னா கண்டிப்பாக இவங்க வீட்டில் ஏதோ ஒன்று திருடு போயிருக்கலாம். இதில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னப்போ இவங்களுடைய அஸ்வினி குமாரர்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், இரட்டை பிறவிகளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அதே நேரத்தில் இதில் பரணியும் இருக்கு இல்லையா, பரணிங்கிறது அடுப்பு. அப்போ அடுப்புன்ற பட்சத்தில் பரணி நட்சத்திரத்துக்காரங்களும் இருக்கிறதால இவங்க கண்டிப்பாக கையில் சாம்பார் கொட்டிக்கிட்டேன், கையில் ஏதோ ஒரு காயத்தை வெட்டிக்கிட்டேன், ஏதோ நெருப்பு காயம் அயன் பாக்ஸ் வச்சு சுட்டுக்கிட்டேன், ஏதோ ஒன்று தீக்காய தழும்புகள் இவங்க உடம்புல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. இதில் கார்த்திகை நட்சத்திரமும் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதுனால தாய் தந்தை பிரிஞ்சு வாழ்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாவமாகவும் இது அமையும். இது கண்டிப்பாக ஒரு விபத்து ராசி. ஆனால் ஆயுள் பலம் இவங்களுக்கு உண்டு. விபத்து இருக்குது, வழக்கு இருக்குது. அதே நேரத்தில் அமானுஷ்யமான பலமும் இவங்களுக்கு மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு அமானுஷ்யமான பலமும் உண்டு. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் உடையவர். 2ன்றது தனஸ்தானம், 7ங்கிறது துணைஸ்தானம். தனஸ்தானமும் துணைஸ்தானமும் இவங்களுக்கு 2 7 அமைஞ்சிருக்கிறதுனால துணையினால் இவங்களுக்கு தனப்பிராப்தி உண்டு. துணைவரால் ஒரு சொத்து ஒரு வருமானம் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டு. 3க்கும் 6க்கும் உடையவரான புதன் இருக்கார். அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக பக்கத்து வீட்டு பிரச்சனை இருக்கும், சகோதரர்களோட பிரச்சனை இருக்கும். இவங்க கண்டிப்பாக வாடகை கொடுத்து வாடகை விட்டு வாடகை மூலமாக சம்பாதிக்கக்கூடியவங்க. ஏன்னா உழைக்காமல் பறிக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ராசி ஒரே லக்னம்னு பார்த்தா மேஷ லக்னம். இவங்க அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஆனால் நல்ல லாபமாக அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க வாடகைக்கு விடுவாங்க வீட்டை அப்படின்னு சொன்னால் இவங்க என்னவா இருப்பாங்க, இவங்க கண்டிப்பாக எஜமானராகவோ இருப்பாங்க. அப்போ இவங்க சொந்த வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன். ஸோ அப்போ இவங்க சொந்த வீட்டுக்கு உரியவங்களாக இருப்பாங்க. 5ஆம் அதிபதி யார்? இந்த 5ஆம் அதிபதி இந்த ராசிக்கு லக்னத்துக்கு சூரியன் 5ஆம் அதிபதி. அப்போ இவங்களுடைய வாரிசுன்றது கண்டிப்பாக ஆண் வாரிசு உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9க்கும் 12க்கும் உரியவரான குரு பகவான் இருக்கார். அப்பாவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு அதில் ஒரு செலவு இருக்கும். இல்லைன்னா அப்பா வகையில் தந்தை வழி சொந்தத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஊனப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஊனம் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி பகவான் வரதுனால மேஷ ராசி இல்லைன்னா மேஷ லக்ன அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு சொந்த தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் சொந்த தொழில் செய்யும்போது எதை பார்க்கக்கூடாது, நம்ம சனி 3ஆம் இடத்துலையோ மேஷத்துலேயோ சனி இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக சொந்த தொழிலை அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி இவங்க சொந்த தொழில் செய்யறதுக்கு விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான தொழிலெலாம் செய்வாங்கன்னா, இது ஒரு சூப்பர்வைசர் வீடு, எந்திரம் சம்பந்தமான தொழில் செய்யலாம், இல்லைன்னா சீருடை சம்பந்தமான தொழில் செய்யலாம், இல்லைன்னா சீருடை அணிந்து வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இவங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு மருத்துவம், ஹோட்டல், பேங்கிங்கு, இல்லைனா கசாப்பு கடையில் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம அடிமட்ட ஊழியர்கள்லேருந்து மேல்மட்ட ஊழியர்கள் வரைக்கும் அனைத்து வகையான வேலைகளையும் நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ இவங்க கசாப்பு கடையில் கூட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வீட்டில் ஆடு வளர்த்துருப்பாங்க, இல்லைன்னா ஆடு இருக்கலாம், நாய் வளர்த்துக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. ஆடு மேய்க்கிறது, ஆடு வளர்க்குறது இதெல்லாமே கண்டிப்பாக இவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வியாதி வரும்னு பார்த்தாக்கா மேஷம்னு சொல்லியாச்சு. மேஷம்னாலே தலை சம்மந்தமான இதெல்லாம் வரும். தலை சம்மந்தமானதுன்னா கண்டிப்பாக தலைமுடி கொட்டும், ஒழுக்க விழும், இல்லைனா தலையில் ஏதோ ஒரு காயம், இல்லைனா அதிகமாக டென்ஷன் ப்ரெஷரு, ஏதோ ஒரு நரம்பு மண்டலம் பாதிக்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு 7ல் சூரியன் இருந்துச்சுன்னா, சூரியனும் செவ்வாயும் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வெட்டுக்காயம்ன்றது இருக்கும். இப்போ மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா, மகர ராசி இல்லைன்னா மகர லக்னம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேஷம் என்ன ஆகுது, 4ஆம் வீடாக வருது. ஸோ அப்போ வீட்டில் இவங்க விநாயகர் படமோ இல்லைன்னா லக்ஷ்மி படமோ இல்லாட்டி லக்ஷ்மி ஹயக்ரீவர் சேர்ந்துருக்க படத்தையும் வச்சா இவங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் கடகத்துக்கு எத்தனாவது வீடாக வருது, 10ஆம் வீடாக வருது. 10ஆம் வீடுன்றப்ப இவங்க வேலை செய்கிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம். இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் விநாயகர் படமோ லக்ஷ்மி ஹயக்ரீவர் படமோ லக்ஷ்மி படமோ வைக்கலாம்.